3000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிற்குள்ளே ஏற்பட்டிருந்த ஜாதி வேற்றுமை, தீண்டாமை, மேலோன் கீழோன், ஆண்டான் அடியோன், பணக்காரன் ஏழை, முதலாளி தொழிலாளி, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு உலகத்திலே இந்த பூமி பந்திலே எந்த மூலையிலேயும் இல்லை. மதங்களை பொறுத்தவரையிலே எந்த மதமும் அறிவை போதிக்கிறதல்ல. அறிவை கெடுப்பதற்கும் மனிதனை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்குமாக உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் மதங்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை என்பது இன்றைக்கு இந்த மண்ணிலே ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக பரவியதனுடைய விளைவுதான் என்பர்களே. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு என்பது தனித்தன்மையோடு இன்றைக்கு இருக்கிறது. இந்த திராவிட இயக்க கருத்துக்களை உள்வாங்கியதனுடைய விளைவுதான் நண்பர்களே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறது. உடனடியாக பெரியார் அவர்கள் 20 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், திருச்சியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தது. 20 ஏக்கர் நிலத்தை கண்ணை மூடிட்டு எழுதி கொடுத்தார் பெரியார். அது மட்டுமல்ல, 5 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்தார் பெரியார் அவர்கள். அந்த அம்மையா இருக்கிற காலத்தில் கூட மத்திய அரசினுடைய அந்த கடுமையான நெருக்கடியை கூட எதிர்த்து ராவண லீலாவை நடத்தி வென்று காட்டியவர் மணியம்மை அவர்கள் என்பதே. அந்த வீரியம் எங்கே போச்சு? பொது வாழ்க்கையில் உள்ளவனுக்கு அளவு கடந்த நாணயம் வேண்டும்னார், ஒழுக்கம் வேண்டினார். உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லல. இந்தியா என்பதை ஒரு நாடாக அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. இந்தியா என்பது ஒரு கூட்டு இல்லையா, பல மாநிலங்களுடைய பல பண்பாடு பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு துணை கண்டம். இன்றைக்கு பெரியார் என்பது ஏதோ சும்மா போகிற போக்கிலே காற்று வாக்கிலே வேலை இல்லாமல் வேறு வேலையே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதோ உளறிவிட்டு போனதோ பேசிவிட்டு போனதோ எழுதிவிட்டு போன தத்துவமோ அல்ல. பெரியாரியல் என்பது ஒரு மாபெரும் ஒரு வாழ்வியல். ஒரு மனிதன் பெரியாரியலை நன்கு உள்வாங்கி கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் கால் பதிக்கிற அனைத்து துறைகளிலேயும் வெற்றி பெறுவான். அவனுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவார்கள் என்பதற்கு இன்னைக்கு நிறைய பல்வேறு சான்றுகள் நம்முடைய கண்முன்னேயே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய கண்முன்னே இருக்கிறது. ஆகவே பெரியாரியல் என்பது சும்மா ஒரு பொழுதுபோக்கான தத்துவம் அல்ல. ஏதோ போர் அடிச்சது சும்மா உட்காந்துட்டு வெத்தலைப்பாக போட்டுக்கிட்டு ஏதோ 2 எழுதுனேன் பேசுனேன் போனேன்னு, அல்லது வியாபாரம் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாக்களிலே திரைப்படங்களிலே எழுதப்பட்ட வசனங்கள் அல்ல பெரியாருடைய தத்துவம். நன்று உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதோ கதாநாயகன் பேசுகிற வசனம் எல்லாம் எவனோ ஒருவன், ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர், ஒரு ரைட்டர் எழுதி கொடுக்கிறத அவன் பேசிவிட்டு போவான். பேசிவிட்டது கூட இல்லை, வாயசத்து விட்டு போவான். அவனுக்கு கோடிக்கணக்கான சம்பளம் வருகிறது நண்பர்களே. ஆக அப்படி படத்திற்காக எழுதப்பட்டதோ நடிக்கப்பட்டதோ பேசப்பட்டதோ அல்ல பெரியாருடைய தத்துவம். 3000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிற்குள்ளே ஏற்பட்டிருந்த ஜாதி வேற்றுமை, தீண்டாமை, மேலோன் கீழோன், ஆண்டான் அடியோன், பணக்காரன் ஏழை, முதலாளி தொழிலாளி, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு உலகத்திலே இந்த பூமி பந்திலே எந்த மூலையிலேயும் இல்லை, எந்த நாட்டிலேயும் இல்லை. இதை யாரும் கவனிக்கவில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், எத்தனையோ சிந்தனையாளர்கள் இந்த நாட்டிலே உருவானார்கள், எத்தனையோ பேர் எழுதினார்கள், என்னென்னமோ பேசினாங்க, பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனால் யாருக்கும் இதை கவனித்து கொள்ளக்கூடிய, கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்கிற, கவனித்து அதற்கான அந்த நோயினை கண்டறிந்து இந்த நோய்தான் பிடித்திருக்கிறது, இதற்கு இதுதான் மருந்து என்று சொன்னவர் பெரியார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆக இந்த நோயினை கண்டறிந்தவர் பெரியார் ஒருவரே. தந்தை பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் கால் சட்டை அணிந்திருக்க முடியாது,
காலிலே செருப்பு அணிந்திருக்க முடியாது, தோளிலே துண்டு போடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய இளைஞர்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் தெருவில் நடந்தால் எச்சில் வருதுன்னு வச்சுக்கங்க, அந்த எச்சிலை தெருவிலே துப்புவதற்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. கழுத்திலே ஒரு குவளையை கட்டி தொங்க விடுவார்கள். குவளையை கட்டி எச்சில் வந்தால் அதிலே துப்பிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போய் தான் நீ என்ன பண்ணணும், கழுவி வச்சுக்கணும். தெருவில் எச்சை துப்பு வரக்கூடாது. ஆக எச்சை துப்புவதற்கு கூட உரிமை இல்லை. துண்டு தோலில் போடுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இடுப்பில் தான் அவன் துண்டு கட்டி இருந்திருக்கணும். இடுப்பில் துண்டு கட்டி சாமி ஆமாங்க சாமின்னு போய் நிற்கணும். அப்படியே நின்றுகிட்டு இருந்தாங்க 2000 வருஷமா. காலில் செருப்பு போடக்கூடாது. செருப்பு போடுவதற்கு நீ கீழ் ஜாதிக்காரன், நீ சூத்திரன், தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, பார்க்காதே தொடாதே கேட்காதே, கேட்டால் காதலில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, கண்ணால் பார்த்தால் கண்ணை தோண்டி எறி, காதால் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று. இப்படியெல்லாம் மனுசாஸ்திரத்திலே பார்ப்பான் எழுதி வைத்தான். எழுதி வைத்து அதற்கென்று ஒரு மதத்தை கற்பித்து வேதங்கள் என்று சொல்லி ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3000 ஆண்டு காலமாக நமக்குள்ளே நம்முடைய மூளையிலே பார்ப்பான் பதிய வைத்து விட்டான். இதை நம்மால் புரிஞ்சுக்கல, யாருமே இதை தெரிஞ்சுக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஏதோ நமக்கு விதி அவன் சொல்லி வச்சுட்டா, இதெல்லாம் கடவுள் உனக்கு விதிக்கப்பட்ட விதின்ட்டான், தலையெழுத்துன்ட்டான். ஒரே வார்த்தை. நம்ம அதுக்கு மேலே சிந்திக்கவே இல்லை. ஓ, நம்ம தலையெழுத்து, நாம் கீழ் ஜாதியாக பிறக்க வேண்டியது, நாம் சாணானாக பிறக்கணுமோ, சக்கிலியாக பிறந்தணும், கவுண்டனாக பிறந்தணும், செட்டியாராக பிறக்கணும், முதலியாராக பிறக்கணும்னா அது ஏன் தலையெழுத்து, அதுதான் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டு அதோடு விட்டுட்டான். ஆனால் உலகம் தோன்றிய போது, நேற்றுக்கு வகுப்படுத்திருப்பார் நம்ம பேராவூர் கலைச்செல்வர்கள், உலகம் தோன்றியது எப்படி என்று சொல்லியிருப்பார்கள். கடவுளுக்கு வேலையே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிக் பேங் தியரி பற்றி சொல்லியிருப்பார், சூரியனுடைய பெருவெடிப்பு கொள்கையை பற்றி சொல்லியிருப்பார். வெடித்து சிதறிய அந்த துகள்களெல்லாம் ஒன்று சேர்ந்து குளிர்ந்து பூமியாக ஒரு கோள் உருவாகிறது. அது கோடிக்கணக்கான வருஷமாக மழை பெய்யுது, குளிர்ந்து போய் அதில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களில் தண்ணீர் தேங்குது. அந்த தண்ணீர் தேங்கின தண்ணீரில் ஒரு செல் உயிரி அமீபா உருவாகிறது. அந்த ஒரு செல் உயிரி அமீபாவிலே இருந்து தாவர செல், விலங்கு செல் என்று 2 பிரியுது. அது அப்படியே பரிணாம வளர்ச்சியிலே டார்வின் அவர்கள் தான் அழகாக சொல்லியிருப்பார்கள். அந்த பரிணாம வளர்ச்சியில் விலங்கு செல் ஒவ்வொரு படிப்படியாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு நாள் கணக்கில் சொல்லணும், அவ்வளோ விரிவான செய்தி அது. ஆனால் எளிதாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. படிப்படியாக வளர்ந்து மெமல்ஸ் என்று சொல்லக்கூடிய, பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த விலங்கு செல் உருவாகிறது. அப்படி உருவான பின்னாடி தான் நண்பர்களே குரங்கு என்று சொல்லி ஒன்று வருகிறது. அதே போல் அந்த வேர்களிலே பல நிகழ்வு நடக்கிறதுன்னு சொன்னால் அதிலே ஒரு வேரில் இருந்து வந்தது தான் நண்பர்களே குரங்குக்கு அடுத்தபடியாக வந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வந்தவன் மனிதன். இதுதான் தியரி, இதுதான் உலகம் தோன்றுனது. பூமி ஒன்றும் எவனும் படைச்சரல, மனுஷனை ஒருத்தனும் படைச்சல. கிறிஸ்து சொல்லுது, கிறிஸ்துவ என்ன சொல்லுது, விழா எலும்பை எடுத்து வச்சு உப்புன்னு ஊதுனானா அதுலேருந்து மனுஷன் பிறந்தான்ங்கிறான். இஸ்லாம் ஒன்று சொல்லுது, மதங்களை பொறுத்தவரையிலே எந்த மதமும் அறிவை போதிக்கிறதல்ல, அறிவை கெடுப்பதற்கும் மனிதனை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்குமாக உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் மதங்கள். அந்த மதங்களை உருவாக்கிய ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஏதோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு என்ன தோணுச்சோ, அந்த காட்டு பிராணி காலத்தில் அவனுக்கு என்ன தோணுச்சோ அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அவன் எழுதி வைத்து விட்டு போன கற்பனை. ஆனால் இன்றைக்கு ஆய்வுகள், விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபஞ்சம் என்பதை எடுத்திருப்பார், பால்வெளி கேலக்சி என்று சொல்லியிருப்பார். அந்த பால்வெளி நாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சூரியன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பர்களே, ஒரு சூரியன் இல்லை, கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் மேலே இருக்கிறது. அந்த சூரியனை சுற்றியும் பல கோள்கள் சுற்றி கொண்டிருக்கும். நாம் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போதான் நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். செவ்வாய்க்கு போயிருக்கிறோம், பக்கமாக போயிருக்கிறோம். பல கோடி 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 மைலுக்கு அப்பால இருக்குது அதெல்லாம். ஆக இப்படிப்பட்ட இவையெல்லாம் தானாக உருவானது, இயற்கையாக உருவானது. இவைகளின்பால் இந்த நெருப்பு நீர் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்களே, ஆகாயம் நெருப்பு நீர் என்று சொல்லி இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் தான் இந்த உலகம் இயங்கிறது, இந்த உயிர்கள் இயங்கிறது. ஒளிய
எந்த ஒரு கடவுள் தன்மையால் இந்த உலகம் இயங்கலை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கடவுளும் வந்து படைக்கலை. நான் அதான் பெரியார் கேட்டார், ஏண்டா உலகை படைத்தது கிறிஸ்டியன் சொல்கிறான், இயேசுவே உலகை படைத்தாருங்கிறான். அப்புறம் எப்படா இஸ்லாமியர்கள் அல்ல அத்தனை பேர் இவ்வளவு இயேசு கிறிஸ்துவல் வந்தாங்க சொல்லி இவன் கேட்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் பிரம்மா தான் உலகத்தை படிச்சுன்னு இவன் சொல்கிறான். இவன் எப்படி இந்துக்கள் எப்படி வந்தான்? இஸ்லாமியர் அல்லாதான் உலகத்தை படித்தான்னு சொன்னால் கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது, இந்துவும் இருக்கக்கூடாது. பிரம்மா தான் உலகத்தை படித்தான்னு சொன்னால் இஸ்லாமியனும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. இப்படி அப்போ உலகத்தை படைச்சதை யார்? பெரியாதான் கேட்டால் அதுக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியல. ஆக உலகை படைத்தது கடவுள்னா ஒன்றா அல்லாஹ் படைச்சிருக்கணும், அல்லது வந்து இயேசு படைச்சிருக்கணும், அல்லது பிரம்மா படைச்சிருக்கணும். அப்போ இவெல்லாம் என்ன ஒரு எல்லை கோடு போட்டானா? எல்லாம் டார்கெட் வச்சு தான் போல் இருக்குது. இந்தியாவுக்குள்ள பூரா பிரம்மா படைக்கிறது, அந்த பக்கம் அரபு நாடுகள் பூரா இஸ்லாமியர் படைக்கிறது, கிறிஸ்தவ நாடுகள் பூரா இயேசு படைச்சிட்டான்னு சொல்லி என்ன அவன் பூரா எல்லை வகுத்துட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் பெரியாதான் கேட்டார். ஆக எந்த மனிதனையும் எந்த கடவுளும் படைக்கல, எந்த கடவுளும் இல்லைன்னு சொன்னார் பெரியார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைனார். நேற்றுக்கு நம்ம கடவுள் தத்துவத்தில் கூட ஆசிரியர்கள் சொன்னார்கள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னார். உடனே எல்லாரும் சண்டைக்கு போனாங்க பெரியார்கிட்ட. கேட்டார், ஏண்டா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் தாண்டா சொன்னேன், எங்கிட்ட ஏண்டா சண்டைக்கு வர்ற? அப்போ கடவுளை கற்பித்தது உண்மைன்னு ஒத்துக்கிறீர்கள் இல்லையா கேட்டார் பெரியார். அவங்க கேள்வியே மடக்கினார். கடவுளை கற்பித்தவன் முட்டான்னு சொன்னோன்னே அவனுக்கு கோபம் வருது. அப்போ கடவுள் தானாக உருவானவர், அவரே எல்லா சக்தியும் பெற்றவர் சொன்னால் அவருக்கு அவனுக்கு கோபம் வந்துடக்கூடாதுல்ல. ஆனால் கடவுள் உருவாக்கப்பட்டவன் அவன் ஒத்துக்கிறான். இப்படி கடவுளை வணங்குபவன் காட்டு முறாண்டி பரப்பியவன் அயோக்கியன்னார். ஒவ்வொன்றுக்கு அதுக்கு 1000 விளக்கங்கள் பெரியாரவர்கள் தான் சொன்னார். ஆக இப்படி மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகம் இப்படியெல்லாம் தோன்றி, இப்படியெல்லாம் தானாக தோன்றி வளர்ந்து மனித உயிர்கள் இப்படி உருவாகி உலக நாடுகளில் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு ஜாதி கொடுமை, இல்லாத ஒரு வேற்றுமை இந்த நாட்டுக்குள்ளே தான் நண்பர்களே இருந்தது. இந்த நாட்டுக்குள்ளே தான் அப்படிப்பட்ட ஒரு ஜாதி கொடுமை இருந்தது. இங்கே தான் தொட்டா தீட்டு, காலில் செருப்பு போட வேண்டாம், தோலில் துண்டு போட வேண்டாம், இப்படி என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டுக்குள்ளே தான் நண்பர்களே இருந்தது. ஆக இதையெல்லாம் ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் தான் இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தான் திராவிடர் கழகம் என்று சொல்லி அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து பின்னர் நீதி கட்சிக்கு அவர் தலைவராக வந்து அதன் பின்பு திராவிடர் கழகம் என்று சொல்லி உருவெடுத்து அந்த திராவிடர் கழகத்தை இங்கே கட்டமைக்கிறார் நண்பர்களே. இந்த திராவிடர் கழகம் என்பது அவர் இருக்கிற வரையிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஜாதி எதிர்ப்பு இயக்கமாக, எந்த ஜாதியை வைத்து இந்த நாட்டுக்குள்ளே 2000-3000 ஆண்டு காலமாக இங்கே அமிழ்த்தி வைத்திருந்தார்களோ அந்த ஜாதியை உடைப்பதற்காக, அந்த ஜாதியை ஒழிப்பதற்காக பெரியார் அவர்கள்தான் இங்கே களம் கண்டார். அப்படி கண்ட களம்தான், அப்படிப்பட்ட இயக்கம்தான் சொன்னேன் திராவிட கழகம். அவர் முதலாக திராவிட கழகத்தை சொன்னார். இந்த திராவிட கழகம் என்பது என்றைக்கும் தேர்தலிலே போட்டியிடாது. தேர்தலிலே போட்டியிட்டு அங்கே தேர்தலிலே ஒருவன் ஜெயித்து பதவிக்கு போயிட்டான்னு சொன்னால் அவன் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று நினைப்பான், எம்பி ஆகணும்னு நினைப்பான், அமைச்சராக நினைப்பான். ஆக அவன் வந்துவிட்டால் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். ஆகவே தன்னுடைய சுயநலத்தை பார்த்து விடுவான். ஆகவே மக்களுடைய இந்த இனநலத்தை பற்றி கவலைப்பட மாட்டான், பொதுநலத்தை பற்றி கவலைப்பட மாட்டான்னு சொல்லி பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை மிக தெளிவாக வரையறுத்தார். திராவிடர் கழகம் என்பது எக்காலத்திலேயும் தேர்தலிலே போட்டியிடாது. தேர்தலுக்கு ஈவன் ஒரு கவுன்சிலராக கூட, வார்டு மெம்பருக்கு கூட நாம் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி அதை ஒரு நிபந்தனையாகவே, ஒரு கொள்கையாகவே வைத்தார் என்பதை பெரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை உறுப்பினராக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சார் பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை. ஏன்னு சொன்னால் பார்ப்பனர்களை உள்ளே சேர்த்து கொண்டாலே இன்றைக்கு அதிமுகவுக்கு என்னென்ன வந்துச்சோ அதை வந்திருக்கும். ஐயா அவர்கள், அண்ணா அவர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ப்பனர்களை முதல்ல திமுக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு ஆரம்பிக்கிற போது பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்த்துவதில்லைன்னு சொல்லித்தான் திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் வைத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே பார்ப்பனர்களை உறுப்பினராக ஆக்குவதை அவர்கள் ஒரு சிஸ்டமாக வச்சுட்டாங்க. அப்படி வச்ச பின்னாடி கண்டேவர்களெல்லாம் கட்சிக்கு உள்ளே வந்த பின்னால் தான் நண்பர்களே, பார்ப்பனர் உள்ளே வந்த பின்னாடி என்னாச்சு, எந்த பார்ப்பனர் அல்லாதவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட திராவிடர் இயக்கமோ
அந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்குள்ள ஜெயலலிதா என்று சொல்லுகிற ஒரு பார்ப்பன அம்மையார் உள்ள நுழைவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சது. இன்றைக்கி என்னாச்சு? சுத்தமாக இன்றைக்கி நிர்மூலமாகி போய்விட்டது. ஆகவே அன்றைக்கு புத்த மதத்திற்குள்ளே நுழைந்து நாகார்ஜுன் என்று சொல்லுகிற பார்ப்பான் நுழைந்து அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு மதத்தையே குலைத்து மகாயானம் ஹீனயானம் என்று சொல்லி அந்த மதத்தை இரண்டாக பிளந்து ஒழித்தார்களே, இப்படி பார்ப்பான் என்றைக்குமே ஊடுருவி அளிக்கக்கூடியவன். ஆகவே பார்ப்பனர்களை ஒருபோதும் நாம் உறுப்பினராக சேர்க்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தந்தை பெரியார்கள் வைத்தார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் என்பர்களே, இன்றைக்கு நம்முடைய கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு சொன்னால், இன்றைக்கி திராவிட தீவிக கட்டமைப்பும் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி தான் என்னை பேச சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தீவிகாவுடைய செயல்பாடும் கட்டமைப்பு என்று சொல்லுகிற போது இந்த தீவிகா உருவான வரலாற்றையும் கொஞ்சம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே தான் கொஞ்சம் பின்புலத்துக்கு போனேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு உயரிய கொள்கையை, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தை, ஒரு வாழ்வியலை கற்பித்து கொடுத்த தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை என்பது இன்றைக்கு இந்த மண்ணிலே ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக பரவியதனுடைய விளைவுதான் என்பர்களே. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு என்பது தனித்தன்மையோடு இன்றைக்கு இருக்கிறது. இந்த திராவிட இயக்க கருத்துக்களை உள்வாங்கியதனுடைய விளைவுதான் என்பர்களே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறது. ஆக திராவிட கழகம் என்பது பெரியார் இருக்கிற வரையில் பெரியார் அவர்கள் ஒவ்வொரு செய்தியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சக்தியாக அன்றைக்கு இருந்தது. ஆக இந்த பெரியாருடைய கொள்கை அப்படின்னா என்ன கொள்கை? பெரியார் அவர்கள் ஏன் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தான்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஜாதி ஒழிந்தாக வேண்டும், பெண்ணடிமை ஒழிந்தாக வேண்டும், மூட நம்பிக்கைகள் குருட்டு பழக்க வழக்கங்கள் அடியோடு ஒழிந்தாக வேண்டும், பகுத்தறிவு என்பது பரவ வேண்டும், எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்லுகிறேன், பெரியார் அவர்கள் எனக்கு பின்னாலே அவர் சேர்த்து வைத்த சொத்து, அவங்க அப்பா கொடுத்த சொத்து, மக்கள் அவருக்கு வழங்கிய நன்கொடைகள் அனைத்தும் என்னவென்றாரு, பெரியார் அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி நான் போனதற்கு பின்னாலே இதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் இந்த கொள்கையை சாகாமல் இருப்பதற்காக, இந்த கொள்கையை தொடர்பில்லாமல் தொய்வில்லாமல் பரப்புவதற்காக இந்த பணம் இந்த சொத்து பயன்பட வேண்டும் என்று சொல்லி அதை ஆக்கிட்டு போனார். ஒரு முறை அவர் திருச்சியில் தோழர்கள் போய் கேட்குறாங்க, மாணவர்கள் போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி இஸ்லாமிய கல்லூரிக்கு போய் கேட்டால் நீ இஸ்லாமியான்னு கேட்குறாங்க, கிறிஸ்துவ கல்லூரிக்கு போய் இடம் எங்களுக்கு கொடுங்க, கல்லூரியில் சேரக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னால் நீ கிறிஸ்துவனான்னு கேட்குறாங்க, மற்றபடி ஜாதி அமைப்பு போனால் கவுண்டு கல்லூரிக்கு போனால் அப்படி கேட்குறாங்க, எங்களுக்குன்னு ஒரு கல்லூரி இல்லை, நீங்கள் ஆரம்பிங்க ஏன்னு சொல்லி பெரியார்களை கேட்கிறார்கள். பெரியார் தான் சொல்கிறாரு, ஏப்பா நான் கல்லூரியில் ஆரம்பிக்க மாட்டேன், வேணா அரசாங்கத்தை நான் கேட்குறேன்னு சொல்லி அப்போ பக்தவச்சலம் முதலமைச்சர் அங்கே கேட்குற போது 20 ஏக்கர் நிலமும் 5 லட்ச ரூபா பணமும் கொடுத்தா நாங்கள் அரசாங்கம் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக பெரியார் அவர்கள் 20 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், திருச்சியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தது. 20 ஏக்கர் நிலத்தை கண்ணை மூடிட்டு எழுதி கொடுத்தார் பெரியார். அது மட்டுமல்ல, 5 லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தார் பெரியார் அவர்கள். சும்மா இல்லை, கஞ்சன் என்று சொல்லுவார்கள், தன்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் கூட 10 ரூபா வாங்கிட்டு தான் போஸ் கொடுப்பார் பெரியார். ஏன்னு சொன்னால் அப்படியெல்லாம் சேர்த்து வைத்து அந்த சொத்து நாளைக்கு ஏதோ அவருக்கு வாரிசுக்கு நாளைக்கு பயன்படுத்தணும், அவருடைய குடும்பங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் சொத்து சேர்க்கல பெரியார். இந்த கொள்கை நான் செத்து விட்டால் கூட, நான் இறந்து விட்டால் கூட, எனக்கு பின்னாலே இந்த உயர்வான கொள்கை மானமும் அறிவுமிக்க மக்களாக ஆக்குற இந்த வேலையை செய்வதற்கு அந்த சொத்து பயன்பட வேண்டும் என்று சொல்லி பெரியார் அவர்கள் அந்த சொத்தெல்லாம் சேர்த்தினார். அது மட்டும் நண்பர்களே, அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிற கொடுத்த உடனே பக்தவச்சலம் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் கூட சொல்கிறாரு, நீங்களே நடத்தலாமே ஐயான்னு சேர்க்கும்போது ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், எனக்கு சமூகத்திற்காக செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, அப்படி இருக்கிற போது நான் போய் இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதெல்லாம் இதில் பணக்காரனும் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஐயான்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு பெரிய சொத்துக்களை அள்ளி கொடுத்தவர் பெரியார். பெரியார் அவர்கள் அன்றைக்கு அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினார்களே,
10,000 பேர் கலந்து கொண்டார்கள், 3,000 பேர் கைதானார்களே. நீங்கள் வரலாறு நாம் படிச்சிருக்கிறோம். 18 பேர் மாண்டே போய்விட்டார். அந்த காலத்திலேயே, பெரியாருடைய காலத்திலேயே 10,000 பேர் அதில் போய் அந்த போராட்டத்தை கலந்துருக்காங்கன்னு சொன்னால், அப்பொழுது பெரியாருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. அன்றைக்கு இவ்வளவு செல்போன் வசதி கிடையாது, அன்றைக்கு இவ்வளவு தொலைக்காட்சியோ ஊடகங்கள் வசதியோ கிடையாது. வானொலி தான் உண்டு. அதுவும் ஊருக்கு ஒருத்தங்கிட்ட 2 பேர்த்திட்ட வானொலி பெட்டி இருக்கும். ஒரு வசதியும் இல்லை. குடியரசிலே அவர் ஒன்று எழுதிவிட்டால், ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டால் ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள், வெகுண்டெழுந்தார்களே. அப்படி ஒரு கட்டமைப்போடு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த சுயமரியாதை கொள்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக காலமெல்லாம் பாடுபட்ட ஒரு பெரியார் அல்லவா? அப்படிப்பட்ட பெரியார்கள் எந்த வீரியத்தோடு நடைமுறைப்படுத்தினாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டுமா? இல்லையா? செய்யலையே. என்ன பண்ணார் அவரு? நடபாத கடையில் போகும்போது இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் இட்லி விற்கின்றீங்களா கடைகளில், அந்த கடையில் போய் விலை கம்மியாக இருக்கிறதுக்காக அவர் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கலாம். ஈரோட்டிலேயே பாதி இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த நாளனா குறைவாக இருக்கிறதுக்காக நடபாத கடையில் போய் அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்டுட்டு போவார் பெரியார். கடைசி வரையில் அந்த வேன் கூட ஓட்ட வேன் சுத்தினார். அவ்வளவு 1000 கிலோமீட்டர் சுத்தினார் பெரியார். எந்த ஒரு தன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒருபோதும் சுகத்தை, தன்னுடைய தனிப்பட்ட சுகத்தை அவர் அனுபவிச்சே கிடையாது. திராவிட விடுதலை கழகத்தை ஆரம்பிக்கிற போது தலைவர்கள் சொன்னார்கள், முழுக்க முழுக்க வீறு கொண்டு எழுவோம்னார். வீறு கொண்டு எழுவோம். என்ன பெரியார் எந்த ஒரு நோக்கத்தோடு, எந்த அமைப்போடு, எந்த வடிவத்தோடு இயக்கத்தை கொண்டு போனாரோ அதே வடிவத்தோடு கடுகளவு கூட மாற்றம் இல்லாமல் அந்த நகர்வுகள் ஒவ்வொன்றும் அவரை அடியொட்டி இருக்க வேண்டும். அப்படியே இன்னைக்கு நம்ம நடத்துகிறோம். இன்றைக்கு தீபிகாவினுடைய நீங்கள் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், திராவிட விடுதலை கழகத்திற்கு தலைவர், பொதுச் செயலாளர், அதற்கு அடுத்தபடியாக என்ன இருக்கிறது? தலைமை குழு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக செயற்குழு, செயற்குழுக்கு அடுத்தபடியாக மாவட்ட குழு, மாவட்டத்துக்கு அடுத்து ஒன்றிய கழகம், ஒன்றியக்கு அப்புறம் கிளைக்கழகம். இப்படி படிப்படியாக இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறோம். இங்கே கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழகத்திலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கூட அது அப்படியே படிப்படியாக ஒன்றிய கழகம், மாவட்ட கழகத்தின் வாயிலாக செயற்குழுவுக்கு எங்கிருந்து தலைமை கழகத்துக்கு, தலைமை குழுவுக்கு போய் அங்கிருந்து தலைவர் பொதுச்செயலாளர்களுடைய காதுகளுக்கு போகுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட விடுதலை கழகத்தில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நம்முடைய தலைவர்களும் பொதுச்செயலாளர்களும் தன்னிச்சையாக எதுவுமே எடுக்கிறதில்ல. தலைமை குழுவினை அங்கே கூட்டுகிறார்கள். தலைமை குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே நாங்கள் அமர்கிறோம். அமர்ந்து ஒரு பிரச்சனையே அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது எல்லோரிடத்திலும் கருத்து கேட்கப்படுகிறது. எங்காவது இந்த அணுகுமுறை இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடையாது. அது இல்லைங்கிறதுனால தான் இது பெரியார் காலத்தில் எப்படி இருந்துச்சு அது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் திராவிட விடுதலை கழகத்திலே முழு ஜனநாயக அமைப்போடு இன்றைக்கு அங்கே தலைமை குழுவில் விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அதோடு நின்று போவதில்லை. அடுத்து செயற்குழுவுக்கு அதை கொண்டு வர்றோம். செயற்குழுவில் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொன்னால், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைப்பாளர், இந்த 3 பேரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உள்ளே வரணும். அதான் செயற்குழு. அந்த செயற்குழு, அந்த மாவட்ட கழகத்தில் அங்கே செயற்குழுவில் ஒரு முடிவெடுத்து அதை கொண்டு ஒவ்வொரு மாவட்ட கழகத்திலையும் ஒரு விவாதிக்கணும். அந்த மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக பொறுப்பாளர்களை வச்சு இந்த செய்திகளை எடுத்து சொல்லி தலைமையிலே ஒரு முடிவெடுத்தால் அது கீழே கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண கழக தோழர் வரையில் அனைவருக்கும் சரியாக போய் சேரணும். அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் ஒரு ஜனநாயக முறையிலே திராவிட விடுதலை கழகம் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு வரையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் தலைமைக்குழு கூடுது. 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செயற்குழு கூடுகிறது. இதுவரையில் ஆரம்பித்த காலம் தொட்டு இன்றைக்கு வரையில் ஒரு நாள் கூட அது ஒரு முறை கூட மாற்றப்படலை. தொடர்ச்சி அப்படி இருக்குது. முழுக்க ஒரு ஜனநாயக உணர்வோடு மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இந்த கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு வர்றோம். நம்ம திராவிட விடுதலை கழகம் இன்றைக்கு இதுபோல் எந்த அமைப்பிலாவது நடக்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் அந்த வித்தியாசம் உணர்ந்து பார்க்கணும்.
பெரியார் அவர்கள் சொன்னார், எனக்கு உங்களுக்கு வாரிசு யாருமே இல்லையே, யார் உங்களுடைய வாரிசு என்று கேட்கிற போது, என்னுடைய வாரிசு என்பது என்னுடைய எழுத்தும் பேச்சும் தான். ஒரே வரி சொல்லிட்டு போய்ட்டு, ஒத்த வரியில். யாரையும் வாரிசை உருவாக்கலை. சொத்து மட்டும் யாரும் திருடிடக்கூடாது, யாரும் களவாடிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மையார் மணியம்மையார் அவர்களை, அது என்ன அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்னென்னா, ரத்த உறவுகளுக்குத்தான் வாரிசு உரிமை கொண்டாட முடியும், வாரிசு போட்டு எழுத முடியாது, வளர்ப்பு மகளெல்லாம் வாரிசு கொண்டாட முடியாதுங்கிறதுக்காக அந்த சட்ட பாதுகாப்பிற்காக மணியம்மை அவர்களை அவர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த முழுக்க நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை விட்டுக்கிட்டு போனார். அந்த அம்மையார் இருக்கிற காலத்தில் கூட மத்திய அரசினுடைய அந்த கடுமையான நெருக்கடியை கூட எதிர்த்து ராவண லீலாவை நடத்தி வென்று காட்டியவர் மணியம்மை அவர்கள் என்பதே. அந்த வீரியம் எங்கே போச்சு? நீங்கள் காலையில் அரஸ்டானா சாயங்காலம் வரைக்கும் மண்டபத்தில் அமர வைத்து விடுவார் என்பதற்காக இப்போ என்ன பண்ணுறாங்க? வர 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 4 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க. எங்கே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? எதிலே வெற்றி பெறுவீர்கள்? ஸ்ரீரங்கத்தில் வைத்த சிலையை உடைத்தார்கள் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். தமிழ்நாடு எங்கிலும் நம்முடைய திமுக தோழர்கள் அடித்து நொறுக்க ஒரு பார்ப்பனர்களை ஓடோட விரட்டணும், பூணூல் அறுத்து எல்லாம் அறுக்கப்பட்டது, வழக்கு வாங்கணும், தேசிய பாதுகாப்பு சட்டமே நம் மீது போடப்பட்டது. 3.5 ஆண்டு காலம் வழக்கு மன்றத்துக்கு நாம் நடந்து கொண்டிருந்தோம். அவர்கள் ஒரு வேகத்தில் ஐயா சிலையை, அது தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார், எங்களுடைய வந்த வேகம்லாம் நமக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் சிலை எவன்டா கை வச்சது, அவன் இருக்கலாமா என்று சொல்லி அவன் சிலை வைத்து அவனுக்கு காரணமானவர்களை அம்பை விட எய்தவனை நாம் உதைச்சோம், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த வீறு கொண்டு எழுந்த நம்முடைய தலைவர் அவர் சொல்வது போல வளர்ச்சி திசை நோக்கி வீறு கொண்டு எழுங்கள். நம்ம எல்லா விஷயத்திலும் வீறு கொண்டு எழுந்தோம். இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இயக்க ஆரம்பித்த பின்னாடி இரட்டை டம்ளர் முறை இருக்கிறது தமிழ்நாட்டில். கிளர்ந்தெழுங்கள் தோழர்களை அடித்துடையுங்கள், சொல்லி பாருங்க, கேட்கலாம், உடையுங்கன்னு சொன்னார். உடைச்சமா இல்லையா? எத்தனை தோழர்கள் இங்கே வழக்கு வாங்கணும்? முழுக்க முழுக்க பார்த்தீங்க சொன்னால் இரட்டை டம்ளர் முறைக்காக எத்தனை வழக்கில் திமுக வாங்கியிருக்கு, அன்றைய பெரியார் திமுக வாங்குச்சு. அதே மாதிரி தர்மபுரி இளவரசராகட்டும், உடுமலை சங்கராகட்டும், இன்றைக்கு இந்த பக்கத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த ஒரு ஜாதிய வன்கொடுமை, அது திருடிட்டான்னு சொல்லி அந்த தலித் தோழர்களை நாயை அடிக்கிறபடி பூரா முழுக்க முழுக்க பைப்பால் அடித்தார்கள். நாம் அன்றைக்கி போய் கூட நின்னோம். எல்லாரும் என்ன திருடனுக்கு நீங்களாம் சப்போர்ட்டான்னு கேட்டாங்க. நான் அந்த கண்டன உரையிலே நான் ஆட்டுகிற போது சொன்னேன், அவன் திருடியதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஆனால் திருடியவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்கிற காரணத்தாலே நாயை அடிப்பதை விட கேவலமாக அடித்திருக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை எவன் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டோம். பெரியாருடைய கொள்கையில் சாதாரண நினச்சிட்டிங்களா? ஓய்வுங்கிறது சொல்கிறார் பெரியார். வாரம் முழுக்க நல்லா நீ வேலை செஞ்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தெனாவட்டா கறி சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்குறதல்ல ஓய்வு. ஒரு வேலை செய்கிற போது அந்த வேலை உனக்கு சலிப்பாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேலை உனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொன்னா, அந்த வேலை அதோடு விட்டுவிடு, இன்னொரு வேலை ஆரம்பினார் பெரியார். இதுதான் இந்த தத்துவத்தை உலகத்திலே எந்த தத்துவாசிரியனும் சொல்லல, எந்த ஒரு சிந்தனையாளனும் சொல்லல, பெரியார் தான் சொன்னாரியா. ஓய்வுங்கிறதுக்கு உலகத்தில் எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஓய்வுங்கிறது இந்த வேலை போர் அடிச்சா அடுத்த வேலையை மாத்து, ஆனா வேலை செய்வதை நிறுத்தாதே சொன்னவர் பெரியார். சொன்னபடி வாழ்ந்தால் நீங்க அத்தனை பேரும் மேலே வருவீங்க. ஈவன் ஒரு கக்கூஸ் எடுக்கக்கூடிய ஒரு களப்பணியாளனாக இருந்தாலுமே கூட வாழ்க்கையிலே முன்னேற முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த உழைப்பு என்பதை நிறுத்தி கொள்ளவே கூடாது. உழைப்பு என்பதை அந்த உயிர் மூச்சு நம்முடைய இதிலிருந்து அடங்குகிற வரையில உழைப்பு என்பதை தொடர்ந்து செய்தார் பெரியார். அப்படி செஞ்சா நிச்சயமா எல்லாருமே முன்னேறலான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் உள்ளவனுக்கு அளவு கடந்த நாணயம் வேண்டும்னார், ஒழுக்கம் வேண்டுனார். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லலை, ஏன்னா எவனுக்கும் தன் தகுதி இல்லை, அதனால் சொல்லலை. ஏன்னா அவர் வாழ்ந்தார், நாணயமாக வாழ்ந்தார். பொது வாழ்க்கையில் அளவு கடந்த நாணயத்தோடு அவர் வாழ்ந்தார். அவர் எவனாலே குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா பெரியார் அவர்களை? இளமை காலத்திலே அவர் காவேரி கரையிலே நடந்து கொண்டதை கூட உண்மையாக நான் இப்படி நடந்து கொண்டேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டவர் பெரியார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தலைவர். அதனால தான் யுனெஸ்கோ தென்னிந்தியாவுடைய சாக்ரட்டிஸ் என்று சொல்லி பெரியார் அவர்களை பாராட்டியது, போற்றியது.
கௌரவித்தது. ஆக அப்படி அளவு கடந்த நாணயம் என்னார். இன்றைக்கு எங்காவது இருக்கிறதா நண்பர்களே சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம அமைப்பில் எடுத்துங்க, தலைவரை எடுத்துங்க, பொதுச்சா எடுத்துங்க, அவங்கள வச்சுட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தலைவனுக்குரிய தனி பண்பு என்பதற்காக சொல்லுகிறேன். யாரையும் நீ இப்படி நட, லெஃப்ட் போ, ரைட்டு போ, எபவுட் டர்ன் போன்னு சொல்லவே மாட்டார். அவர் வாட்டுக்கு அவர் போயிட்டே இருப்பார். எதையும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவர் வாழ்ந்து காட்டுவார். அவர் அந்த மாதிரி வாழ்வார். அவரை பார்த்து ஒவ்வொரு தோழராக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. தலைவன் அப்படித்தான் இருக்கணும். கமாண்டிங் ஆர்டராக இருக்கக்கூடாது. தோழமையோடு ஒன்றோடு ஒன்று கலந்து பழக வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பெரியாருடைய கொள்கையிலேயே இன்னும் மிக முக்கியமானது, முதன்மையானது என்னன்னு சொன்னால் தனித்தமிழ்நாடு ஜாதி ஒழிப்பு. அவர் ஜாதி ஒழிப்புக்கு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். தனித்தமிழ்நாடு ஜாதி ஒழிப்பு, இந்த ரெண்டும் தான் ரெண்டு கண் தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். ஆகவே தான் அவருடைய போராட்டங்கள், அந்த போராட்ட வடிவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டை அடியொட்டியே தான் போச்சு. தனித்தமிழ்நாடுன்னா நம்ம இவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகளாக இருக்காங்களே, சீமான் போல கூமட்டைகளாம், அவங்க கேட்குற மாதிரி எதை எனக்கு திருப்பதி இருக்கணும், அந்த எல்லை வரைக்கும் இருக்கணும், இந்த எல்லை வரைக்கும் இருக்கணும், கேரளாவுக்கு எனக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி நிலப்பரப்பில் எல்லையை அவர் நிர்மாணித்து கேட்கவில்லை. ஜாதியற்ற சமூகமாக, அடிமைகள் இல்லாத சமூகமாக, பேதமற்ற சமூகமாக என்னுடைய இனம் வாழ வேண்டும். அதுதான் ஒரு தனித்தமிழ். அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியா என்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே பெரியார் போக விரும்பவே இல்லை. இந்தியா என்பதை ஒரு நாடாக அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. இந்தியா என்பது ஒரு கூட்டு இல்லையா, பல மாநிலங்களுடைய பல பண்பாடு, பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு துணை கண்டம், அவ்வளவுதான் பெரியாருடைய பார்வையில். ஆக அப்படிப்பட்ட நிலையில் அவர் காண விரும்பிய அந்த தனித்தமிழ்நாடு என்பது ஜாதியற்ற, பெண்ணடிமையற்ற, பகுத்தறிவு மிக்க, இன்றைக்கு பேதங்களற்ற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த குருட்டு பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் முற்றாக ஒளிந்த மானமும் அறிவுமிக்க ஒரு சமூகமாக அந்த எல்லைக்குள்ளே இந்த இருக்க வேண்டும். அதுதான் தனித்தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிறனால என்னாச்சு, நாம் வடக்கத்தானுக்கு இன்னைக்கு அடிமை தான். இன்றைக்கு ஸ்டாலின் இவ்வளவு பெரிய ஒரு அதிகார பீடத்தில் அமர்ந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்துக்கு நம்ம ஆளுங்க பூரா இன்றைக்கி குரல் கொடுத்துட்டு கிடக்கிறோம். ஆனால் யார் கேட்குறாங்க, அதை செய்ய வேண்டியது யார்? மத்திய அரசு. அவன் கொடுக்குறானா? அதிகாரம் முழுமைக்கு இன்றைக்கு அவன் வெள்ள நிவாரணத்துக்கு இன்றைக்கி கேட்குறாரு. மோடி கொடுக்குறானா? கொடுக்கறதில்ல. எல்லா அதிகாரங்களும் இன்றைக்கு டெல்லி வடவனிடத்தில், மார்வாடிகளிடத்தில், குஜராத்திகளிடத்தில் அடங்கி கிடக்கிறது, அப்பி கிடக்கிறது. நமக்கு இல்லை, நம்ம உரிமை இல்லை. ஆகவே தான் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கே தனித்தமிழ்நாடு சொன்னார். அவர் 30 வாக்கிலேயே பெரியார் அவர் சொன்னார், தனித்தமிழ்நாடு ஒன்றே தமிழனுக்கு விடுதலை என்று சொன்னார் நண்பர்களே. ஆக நம்முடைய திராவிட விடுதலை கழகம் ஆரம்பித்த போதே நம்முடைய நோக்கமாக தலைவர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு என்னன்னு சொன்னால், பெரியார் காண விரும்பிய அந்த தனித்தமிழ்நாடு, அந்த ஜாதி ஒழிப்பு இரண்டையும் நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம். வளர்ச்சி திசை நோக்கி வீர்கொண்டு எழுங்கள் தோழர்களே என்று சொல்லி அன்றைக்கு பெரியாருடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, பொதுச்செயலாளர் அவர்கள் சொன்னாங்க. ஆக இன்றைக்கு திராவிட விடுதலை கழகம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த கொள்கையை உலகத்திலேயே இந்த ஒப்பாரும் இந்த மாதிரி கொள்கையை எவனும் சொல்லல. ஏற்றத்தாழ்வில்லாத சமத்துவ சமதர்ம அந்த உலகினை படைக்க வேண்டும், மானமுள்ள அறிவுள்ள சமூகமாக இந்த சமூகத்தை படைத்தாக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் திராவிட கழகம் என்று சொல்லுகிற பெரியார் உருவாக்கிய திராவிட கழகம். தந்தை பெரியார் அவர்கள் எந்த லட்சியத்தோடு, எந்த உணர்வோடு இந்த கொள்கையை கட்டமைத்து விட்டு போனாரோ, எந்த தத்துவத்தை இந்த மண்ணுக்கு ஈந்து விட்டு போனாரோ, அந்த தத்துவத்தை கொண்டு சென்று சேர்க்கிற எதிர்கால நிகழ்கால சந்ததிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். சொத்து பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கு சொத்தை வைத்துக் கொண்டா திமுக வேலை செய்கிறோம். ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம், கண்டன பொதுக்கூட்டம், எல்லாம் மாநாடு, லொட்டு லொசுக்கு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சேலத்தை பார்த்தாரு, அவ்வளவு பெரிய திரள், மக்கள் திரள் கூட்டம், மாநாடு அவ்வளவு எழுச்சி அடைந்தது. எல்லோரும் மக்களிடத்திலே சென்றோம், கையாந்தினோம், பிச்சை எடுத்தோம். இந்த இனத்தினுடைய நலன்களை காப்பாற்றுவதற்கு உதவுங்கன்னு சொல்லி யார் கொடுக்கல. போகாத குறைதானே ஒழிய
கொடுக்காதவர்கள் யாருமே இல்லை. ஆகவே மக்களிடத்தில் பிரச்சனையுடைய தன்மையை சொல்லி அந்தந்த நேரத்தில் வசூல் செஞ்சு நம்ம இன்னைக்கு அமைப்பு நடத்துகிறோம், மிகச்சிறப்பாக நடத்துகிறோம் என்பதில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இன்றைக்கு தலைமை குழு, செயற்குழு, மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், கிளைக்கழகம் என்று சொல்லி அடுக்கடுக்காக பல படிநிலைகளை கொண்டு கீழே இருக்க ஒரு பிரச்சனை தலைவர் வரைக்கும் போகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒரு சிஸ்டமோ அந்த சிஸ்டத்தை சரியாக கட்டமைத்திருக்கிறோம். அந்த கட்டமைப்போடு மட்டும் விட்டு விடவில்லை, அந்த கட்டமைப்பை உயிரோட்டமாக இயக்கி கொண்டிருக்கிறோம் திமுக சார்பில். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இயங்குகிற இந்த திராவிடர் விடுதலை கழகம் என்பது மற்ற அமைப்புகளே இருந்து எப்படி நம்முடைய தோழர்கள் வேறுபட்டு நாம் நடந்தாக வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் பல பேர் நம்முடைய தோழர்களுமே கூட பல பேர் இடத்துல அந்த குழப்ப நிலை இருக்கிறது, அந்த மந்த நிலை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், பொது வாழ்க்கையில் இந்த கட்சின்னு வந்து தான் என் பொழப்பே கெட்டு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என்ன பார் நான் கட்சி வேலைக்கு வந்து என் சொந்த வேலையை பார்க்கவே முடியலன்னு சொல்லி பல பேர் குழம்புகிற அந்த ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், குழம்புகிற அந்த தோழர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சொந்த வேலையும் ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க, இயக்க வேலையும் ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க. ரயில் தண்டவாளம் இருக்குல்லங்க, வேறெல்லாம் போகணும், ரெண்டு இணையாக போகணும். தனி மனித வாழ்க்கை என்பதும் சரியான ஒரு அந்த நேர்கோட்டிலே பயணிக்க வேண்டும், பொது வாழ்க்கை என்பதும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும். இரண்டையும் போட்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ரயில் எங்கே போகும்? கமுந்து போயிடும். அது மாதிரி தான். ஆகவே இந்த ஒரு ஒப்பார் மிக விலை மதிக்க முடியாத அந்த கொள்கையை எடுத்து செல்லுகிற, இந்த கொள்கையை பரப்புகிற, இந்த கொள்கையை பறைசாட்ட நினைக்கிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு திமுக இருக்கிறது, திராவிட விடுதலை கழகம் இருக்கிறது. இந்த திராவிட விடுதலை கழகம் என்பது மற்ற அமைப்புகளைப் போல ஏதோ என்ன பண்ணுறாங்கன்னா, பல அமைப்புகள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க, வசூல் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு கணக்கு வழக்கு காட்டுறது கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே சில அமைப்புகள் இருக்குது. அது எந்த வகையாக இருந்தாலும் வேணே வழி அந்த பிரச்சனை போய் இவங்க தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது, அது காசு பார்க்க வேண்டியது, அதை ஒரு வரவு செலவு தோழர்களுக்கு தன்னுடைய சொந்த அமைப்புகளுக்கு கூட கணக்கு காட்டுவது கிடையாது. அப்படி தான் இன்றைக்கி பல அமைப்புகள் இருக்குது. ஆனால் திராவிட விடுதலை கழகம் என்பது அதிலே இருந்தும் முற்றிலுமாக நாம் மாறுபட வேண்டும். இன்றைக்கு நான் இந்த இருக்கக்கூடிய எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால், வடக்கு மாவட்டத்தை நாங்கள் எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட அதில் வசூல் செய்கிறதுல ரசீது இல்லாமல் வசூலுக்கு போக மாட்டோம், ரசீது இல்லாமல் ரசீது புத்தகம்லாம் வசூலுக்கு போக மாட்டோம். அது மட்டுமல்ல, வசூலுக்கு போன பின்னாடி போயிட்டு வந்த பின்னாடி அதை எல்லா தோழருடைய மத்தியிலேயும் அந்த ரசீது புத்தகங்களை கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் கமிட்டி போட்டு அந்த ஒவ்வொரு மாதமும் கமிட்டி நடக்கும் எங்கள் மாவட்டத்தில். அந்த கமிட்டியில் அதை வசூலினுடைய கணக்கை காட்டுவோம், வரவு செலவு படிப்போம். எல்லா தோழர்களுக்கும் தெரியணும் எவ்வளவு வரவு வந்தது, எவ்வளவு செலவு. ஏன்னா ஐயா சொல்லியிருக்கார், பொது வாழ்க்கை உள்ளவனுக்கு அளவு கடந்த நாணயம் வேணும், ஒழுக்கம் வேணும் இருக்கார். ஆகவே நாம் மற்ற அமைப்புகள் இன்றைக்கு பல பேர் பண்ணக்கூடிய தவிர நம்ம தோழர்கள் யாரும் பண்ணிடக்கூடாது. இந்த கட்டமைப்பில் அது மிக முக்கியமானது. ஒரு அமைப்பினுடைய பேரை கெடுக்கிறதே இதுதான். அதே மாதிரி வசூல் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தனியாக போய் வசூல் பண்ணுவாங்க. தோழர்கள் இல்லாமல் வசூலுக்கே நாங்களாம் போக மாட்டோம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 தோழர்களாவது இல்லாமல் போக மாட்டோம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் டெய்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழான்ட்டு அவன் நோட்டீஸ் அடித்து வருவான். ஊருக்குள்ளே பல பிரச்சனை, ஜாதி சங்கம் அவன் நோட்டீஸ் அடித்து வருவான். எல்லா திருவிழாக்கள் மற்ற எல்லா கட்சிக்காரும் வருவான். போய் நோட்டீஸ் அடிச்சுட்டு போக வேண்டியது, வசூல் பண்ண வேண்டியது, சாயங்காலம் ஆனால் போய் தண்ணி அடிச்சுட்டு போயிடுறது. இவரோடு நாமும் பயணிக்கிற இந்த களத்தில், இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்மையும் அதே போல் எடை போட்டு விடுவார்கள். ஆக நம்ம அமைப்புக்கு அந்த 8 பேர் வந்துடக்கூடாது. ஆகவே தோழர்களோடு தான் நாம் போக வேணும். அந்த தோழர்களோடு போய் தான் வசூல் பண்ணணும். வசூல் பண்ணிட்டாலும் அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த கூட்டமா, இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வா அல்லது இந்த மாநாடு நிகழ்வா, எவ்வளவு வசூல், எவ்வளவு ஆயிருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு மிச்சம் அல்லது எவ்வளவு பற்றாக்குறை, எல்லா கணக்குகளையும் நாம் மிகச்சரியாக பார்க்க வேண்டும், காட்ட வேணும். ஒவ்வொரு தோழருக்கும் தெரிய வேணும். அப்போ தான் அந்த கஷ்டம் தோழர்களுக்கும் புரியும். இவ்வளோ தூரம் பிச்சை எடுக்கிறாங்களே, இவ்வளோ தூரம் போய் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு அந்த கொள்கை நம்ம பரப்புறமேங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கும் தெரியும். அந்த உண்மை நிலவரம் தெரிஞ்சால்தான்
பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, மாநில பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக எல்லா பொறுப்பாளரும் நடந்துக்கணும். எல்லா பொறுப்பாளரும் நடந்துக்கணும். எந்த மாவட்ட பொறுப்பு, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி. ஆக என்ன சொன்னால், நம்முடைய அமைப்பு நான் சொன்ன மாதிரி சாதாரண அமைப்பு அல்ல. இது மிகப்பெரிய அளவிற்கு வரும் காலத்திலே பெரியாருடைய கொள்கையை மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு அமைப்பு. நாம் மற்ற அமைப்பு கூட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கொஞ்சம் கூட எந்த அமைப்பு நம்ம கூட போட்டிடுவதற்கு எந்த அமைப்பு இல்லை. அந்த அளவிற்கு மிக சரியான ஒரு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு இந்த அமைப்பினை வழிநடத்த வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். வழிநடத்த வேண்டும் நினைக்கிறோம். ஆகவே தோழர்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தோழர்கள் எப்போ பார்த்தாலும் புலம்புவாங்க. பல பேர் புலம்புறாங்க. நம்ம தோழர்களில் பல பேர் புலம்புவாங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே தீர மாட்டேங்க, நீங்கள் வேறு நிகழ்ச்சி கூப்பிட்றீங்க, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க, காசுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க, எப்போ பாரு இதே பல்லவி பாடி நம்ம கேட்டு கேட்டு காதே பிடிச்சி போயிடும். என்ன என்ன எதனால் அந்த காசு உங்களுக்கு இல்லாமல் போகுது? நான் கேட்குறேன், எப்படி இல்லாமல் போயிடும்? ஐயா என்ன சொல்லியிருக்கார்? சிந்தனை செய், திட்டமிடு, உழைத்திடு, வெற்றி நிச்சயம் இருக்கார். இது எதையும் படிக்கிறதும் இல்லை, உள்வாங்கிக்கிறதும் இல்லை. அப்போ உள்வாங்கிட்டா மட்டும்தான் அதை ஏற்றுக்க முடியும். ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் அந்த புலம்புறீங்க. ரெண்டாவது, தனி மனித வாழ்க்கையும் இயக்கத்தையும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். திட்டமிடுங்கள், உழையுங்கள். 6 வாரத்தில் நாங்கள் எங்கள் தோழர், எங்கள் மாவட்ட தோழர் அவங்க அடிக்கடி நாங்கள் அதை சொல்லுவோம், 6 நாளைக்கு நீங்கள் உங்களுக்கான பணியினை செய்யுங்கள். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம் பிரச்சாரத்துக்கு. எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி உழைப்பது மட்டுமில்லை, உழைக்கிறதுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் மம்டி எடுத்துகிட்டு வேலை செய்கிறதும் உழைக்கிறது தான். அது கடின உழைப்பு தான். அதனால் முன்னேறிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. திட்டமிட்டு உழைப்பு வேண்டும். ஏன்னா நீங்கள் பகுத்தறிவுவாதிகள், அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. திட்டமிட்டு உழைக்க வேண்டும். எதையும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்படியே ஒரு இந்த விரல் நுனின்னு சொன்ன ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கணும். இன்னும் பண்ணால் இன்னும் நடக்குங்கிற. ஏன்னா நீ மற்ற மாதிரி முட்டாள் அல்ல, சிந்திக்க தெரியாதனும் அல்ல, மற்றவர்களை சிந்திக்க சொல்லக்கூடியவங்க நாம. அப்போ நாம் என்ன பண்ணணும்? இதை செய்தால் இப்படி வரும், இதை இப்படி பண்ணால் இப்படி வரும். அப்படி அதெல்லாம் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். உழையுங்கள், ஓயாது உழையுங்கள். ஐயா சொல்லியிருக்காரு, ஓய்வு என்பது கூடாது, வேலையை மாற்றிக்கிட்டே இருங்க. அப்படி உழைச்சா நிச்சயம் முன்னேறலாம். அப்படி இருக்கிற போது எதுக்கு இந்த பிரச்சனை வருது? எப்போ பாரு பாட்டு. நம்ம பல பேர் எப்போ பாரு எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு காசு இல்லைங்க, உங்களுக்கு என்ன, இன்னொரு வசனம் அழகாக சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் செய்யலாம், என்னால் முடியுங்களா? ஐயா, எல்லாத்துக்கும் வசதி என்ன தானாக தேடி கூரையை பொத்து, அவன் சொல்கிற மாதிரி, ஆத்தியம் சொல்கிற மாதிரி கூரையை பொத்துட்டா வந்து குடிக்கும். நாம் தேடணும், தேடுதல் வேணும். அந்த தேடுதல் வேர்க்கை வேணும், ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேணும். எல்லோருக்கும் கடமை இருக்கிறது, எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது, அப்பனம்மா இருக்காங்க. ஆனால் அப்பனம்மா மட்டும் மனைவி குழந்தையோடு பல பேர் நிறுத்திக்கிறாங்க. சொந்த இந்த பொது வாழ்க்கையும் இருக்கிறது, மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்லுவேன், 1 லட்ச ரூபா நீ மாதம் சம்பாதிக்கிறியா, 10,000 ரூபாய் அமைப்பு கொடு. 50,000 சம்பாதிக்கிறியா, 5,000 ரூபா கொடு. வெறும் 10,000 சம்பாதிக்கிறியா, 1,000 ரூபாய் கொடுயா. 1,000 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா கொடு. 10% நீங்கள் எடுத்துங்க. ஊரில் கிறிஸ்தவன் எடுத்துங்க, 4-5 குடும்பம் தான் இருக்கும் கிறிஸ்தவன் குடும்பம், 10 குடும்பம் இருக்குது அதிகபட்சம். அவன் என்ன பண்ணுறான்? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மிகப்பெரிய சர்ச்சு 2 வருஷத்தில் அவன் குடி போனான்னா 2 வருஷம் ஒரு பெரிய சர்ச்சை கட்டி போடுறான். நாம் கேவலம் ஒரு புறம்போக்கில் கூட ஒரு படிப்பகத்தை நம்ம கட்டுறதுக்கு யோசிக்கிறோம். புறம்போக்கில் படிப்பை கட்டுறதுக்கு யோசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு லட்சக்கணக்கில் போட்டு தனக்கான தேவாலயங்களை உருவாக்கி கொள்வதற்கு அவனுக்கு எப்படி ஆற்றல் வந்தது? அந்த வசதி எப்படி வந்தது? ஊரை பிச்சு கொட்டுச்சா? ஏசு கொடுத்தாளா? மேடி கொடுத்தாளா? யார் கொடுத்தார்கள்? அவர்கள் சம்பாத்தியத்தில் ஒதுக்குகிறார்கள். அவன்லாம் ஒரு டிமாண்டாக வச்சிருக்கிறான். சம்பாத்தியத்தில் 10% இந்த கோட்பாட்டுக்காக, நான் ஏற்றுக்கொண்ட மதத்திற்காக நான் செலவழிப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியனும் அதே மாதிரி மசூதியில் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய அளவுக்கு கட்டலான்னு போய் பாருங்க. அவளுக்கு எங்கிருந்து வந்துச்சு? மிகப்பெரிய அளவுக்கு வணிகம் செய்கிறார்கள், பொருளீட்டுகிறார்கள்.
பொருளையும் நன்றாக தேடுகிறார்கள். ஈட்டுகிற பொருளிலே தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்காகவும் அவர்கள் செலவு செய்கிறார்கள். நாம் அப்புறம் ஏன் செய்யறதில்லை? நாம் எப்போ செய்கிறதே இல்லை. நானும் பல பேர்த்துக்கு நான் நிறைய பேர்த்து உருவாக்கி விட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட மாதத்தில் உதாரணத்துக்கு பல பேர் சொல்ல முடியும். மாதம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒன்றுமே வாய்ப்பற்ற நம்ம தோழர்கள் அடிப்படையில் செஞ்சுவிட்டோம். வசதி வந்த பின்னாடி இன்றைக்கு அப்படியே ஒதுங்கி போய் விடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இயக்கத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னால் கணக்கு கேட்கிறார்கள். நான் எங்கிட்ட காசு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓடி ஒதுங்கி கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான வளர்ச்சியை, அவர்களுக்கான குடும்பத்திற்கான அது வீடு கட்டுறது, வாங்கிறது, போகிறது, சொத்து வாங்கிறது எல்லாம் செய்கிறாங்க. இப்படி நன்றி மறந்தவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த காட்டியிருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான், அந்த கொள்கை தான் நண்பர்களே இன்றைக்கு வீதிகளிலே இவ்வளவு தூரம் இன்றைக்கு ஒரு கர்வத்தோடு தலை நிமிர்ந்து நடப்பதற்கு, நாம் படிப்பதற்கு, நாம் செருப்பு போடுவதற்கு, பேண்ட் போட எல்லா உரிமையும் பெரியாருடைய கொள்கையாலே அவர் போட்ட பிச்சை தான் எல்லாமே. என்ன கிடையாது, தனிப்பட்ட நம்முடைய ஒவ்வொருடைய திறமையால் கிடையாது. 2000 வருஷமாக நம்ம அப்போ யாருடைய திறமை இல்லையா? 3000 வருஷமாக யாருடைய திறமை இல்லையா? திறமை இருந்ததில்ல. ஏன் மேலே வர முடியல? ஏன் படிக்க முடியல? அதை உருவாக்கி கொடுத்தவர் பெரியார். அதை உருவாக்கி கொடுத்தது தந்தை பெரியாருடைய தத்துவம். அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதற்கு, அந்த தத்துவத்தை இறுதி வரையிலே மங்காமல், அது ஒளி கொஞ்சம் கூட குறையாம அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அந்த விளக்கை அணையாமல் எடுத்து செல்வதற்கு நமக்கு ஒரு கட்டமைப்பு தேவையா இல்லையா? ஒரு அமைப்பு தேவையா இல்லையா? அமைப்பிலே முழு நேரம் பயணிக்கிற அந்த தோழர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுப்பதற்கு கூட நம்மளுடைய இயக்கத்தில் வழி கிடையாது. எனக்கு வாழ்க்கை வேண்டாம், எனக்கு திருமணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் முழுமையாக இயக்கத்துக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், எனக்கான அடிப்படையான அந்த வாழ்வாதாரத்தை மட்டும் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் பயணிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தோழர்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் கூட தொடர்ந்து கொடுக்க முடியல. ஏதோ அப்பப்போ வசதி இருக்கக்கூடிய தோழர்கள் சில பேர் கொடுக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து கொடுப்பதற்கு இல்லை, ஆட்கள் இல்லை, கொடுப்பது கிடையாது. ஏன் யாரிடமே எதுவுமே இல்லையா? நான் கேட்குறேன். ஆக இதெல்லாம் என்ன சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு அதை தாங்கி பிடித்து செல்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்திற்கு இதெல்லாம் வேணும். அந்த ஒரு அர்ப்பணிப்புணர்வு நமக்கு வேணும். 10 ரூபா சம்பாரிச்சா 1 ரூபா கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு? எத்தனையோ வீண் செலவு பண்ணுறோம், எத்தனையோ ஜண்ட செலவு பண்ணுறோம் நம்ம இல்லையா? எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம், எல்லாமே லாபம் வருதா? அந்த ஒரு கிறிஸ்தவனுக்கோ ஒரு இஸ்லாமியனுக்கு, ஏன் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கங்க, இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு உருவான கதை. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் தத்துவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தத்துவம் உயர்வானது, எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் சரியில்லாதனால இன்னைக்கு அது தொய்வாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட அதனுடைய கட்டமைப்பு இன்றைக்கு வரையில் சிதையாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் தொழிற்சங்கம். தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், கம்யூனிஸ்ட் சங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேரும் மாதம் சங்கத்துக்கு கொடுக்குறாங்க, காசு டொனேஷன் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட்னு சொன்னால் அந்த தொழிற்சங்கம் உயிர்ப்போடு இருக்கிறது, அந்த கட்டமைப்பு சிதையாமல் இருக்கிறது. ஆகவே அந்த உணர்வு நம்முடைய தோழர்களுக்கு நிச்சயமாக நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தோழரும், ஒவ்வொரு பொறுப்பாளரும், எந்த பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அந்தந்த பகுதியில் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா தீவிகாவுடைய வளர்ச்சிக்காக சொல்கிறேன். தீவிகா இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளோடு இருந்தால்தான், இந்த கட்டமைப்போடு இருந்தால்தான் இந்த அமைப்பு என்பது ஐயா காண விரும்பிய அந்த லட்சியத்தை அடைய முடியும் என்பதாக சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு தோழர்கள் என்னன்னா, ஒரு பொறுப்பாளரும் குறைஞ்சபட்ச அவங்கவுங்க பகுதியில் ஒரு 100 தோழர்களையாவது உருவாக்க வேண்டும். சும்மா நாம் வர்றது, அங்கங்கே நிகழ்ச்சி இடங்களில் போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்தந்த அவன் தான் இருக்கக்கூடிய பகுதியிலே, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே குறைஞ்சபட்சம் என்னுடைய ஆசை, அது பேராசையாக கூட இங்கே வைத்துக்கொள்ளலாம். பேராசை தான். ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்காலத்துக்கு இப்படி பேராசைப்படுறது தப்பு இல்லை. ஒரு 100 தோழர்களையாவது ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உருவாக்க வேண்டும். அது மாவட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, மாநில பொறுப்பு இருந்தாலும் சரி, ஒன்றிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அப்படி உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரும் இங்கே முனைப்பாக நாம் நடந்தால் மட்டும்தான் என்பர்களே இந்த திராவிட விடுதலை கழகம் என்பதை நாம் அந்த ஐயா காண விரும்பிய அந்த சமூகத்தை, அந்த பொதுவுடைமை சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும். ஆகவே மற்ற அமைப்பில் இருந்து நாம் வேறுபட்டு சரியான திசை நோக்கி செல்லுவதற்கும்
அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் இனிமேல் நீங்கள் இதுவரை செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, இனிமேல் ஒவ்வொரு கிளைக்கழகம் முதல் கொண்டு மாவட்ட கழகம் முதல் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துங்கள். உங்கள் பகுதியில் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன இந்த ஒரு மாதத்திற்கு அடுத்த கமிட்டி வரைக்கும் என்ன செய்யணுங்கிறத ஒரு தீர்மானத்தில் நீங்கள் நோட்டில் எழுதுங்கள், மினிட் புக்கில் எழுதுங்க. அந்த தீர்மானத்தில் என்ன எழுதுகிறீர்களோ தயவு செய்து அதை அடுத்த கமிட்டிக்குள்ளே நடைமுறைப்படுத்துகிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். முதல் நீங்கள் சந்திச்சிங்கனாவே போதும். மாதம் ஒரு முறை எல்லாத்தோட ஏதாவது நிகழ்ச்சியெலாம் சந்திக்கிறதே இல்லை. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படி ஏதாவது ஒரு படத்திறப்பு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா மட்டும் போகிறது, சந்திக்கிறது, மறுபடியும் சந்திக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கம்யூனிகேஷன் என்பது மிக முக்கியமானது. எந்த ஒரு அமைப்புக்குமே, எந்த ஒரு நிகழ்ச்சி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்ற பிள்ளைகளும் தகப்பன் தந்தை தாயுமாக இருந்தாலும் சரி, அந்த கம்யூனிகேஷன் என்பது, அந்த தொடர்பு என்பது தான் மிக முக்கியமானது. வாழ்க்கையில் மிக முக்கியமானது இந்த கம்யூனிகேஷனுங்கிறது. ஆகவே தோழர்கள் குறைஞ்சபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு போனால் அன்றைக்கே அதோட போச்சு. அது சில பேர் பாதியில் போவாங்க, சில பேர் தான் முழுமையாக இருப்பாங்க, சரியாக பேசக்கூட முடியாது. ஆனால் கமிட்டி அப்படி அல்ல, எல்லோரும் கலந்து, அதனால் கலந்துரையாடல் கூட்டம். கமிட்டி என்பது நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். கலந்துரையாடல் கூட்டம் என்பது கலந்து உரையாடுவதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் ஒவ்வொருவரும் கலந்து உரையாடுங்கள், கலந்து பேசுங்கள், ஒருவருக்கொருவர் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மேலும் 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 நம்மை பட்டதீட்டி அந்த வைரங்களாக நாம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு ஒற்றுமையோடு இந்த தேரினை ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லுவார்களே, அந்த இந்த சமூக நீதி, சமத்துவ உலகு, சமதர்ம உலகு என்று சொல்லுகிற பெரியார் என்று சொல்லுகிற பெரியாருடைய தத்துவம் என்று சொல்லுகிற இந்த சமத்துவ இந்த தேரை நாம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் என்றைக்கும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களையும் பொதுச்செயலாளர் அவர்களையும் எந்த சபலத்துக்கும் ஆட்படுறதில்லை. இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் இவர்களை மதிக்கிறார்கள். என்ன காரணம்? என்றைக்கும் சபலத்துக்கு ஆட்பட்டவர்கள் அல்ல, ஒரு சார்பாக நின்றவர்கள் அல்ல, கொள்கை அடிப்படையிலே தான் நின்றிருப்பார்கள். ஆதரிக்கிறது எதிர்ப்பு. பெரியார் எப்படி ஒரு காங்கிரஸையே ஆதரித்தாலும் காமராஜர் ஆதரித்த போதும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். திமுகவை எதிர்க்கிற போதும் கண்ணீர் துளிகள் என்று சொல்கிற போதும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன பிரச்சனையினுடைய அடிப்படையிலே, கொள்கையினுடைய அடிப்படையிலே தான் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சாகிற அந்த இறுதி காலம் வரையிலே கொள்கையினுடைய அடிப்படையிலே தான் ஒருவரை ஆதரிப்பதோ ஒருவர் எதிர்ப்பதோ அந்த நிகழ்வை எடுத்தார்கள். அந்த ஒரு நிலையை வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய தலைவர்களும் பொதுச்செயலாளர்களும் ஒருத்தரை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட நலன்களுக்காக எவரிடத்திலும் ஒரு யாசகம் கேட்பவர்கள் அல்ல. ஆகவே நாம் சரியான தலைமையின் கீழ் இருக்கிறோம். பெரியார் அவர்கள் விட்டு சென்ற பணியினை இன்றைக்கு எழுதி செல்வதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் மிக்க தலைவரையும் பொதுச்செயலாளரையும் நாம் பெற்றிருக்கிறோம். இது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு ஏராளமான தோழர்களை திராவிட விடுதலை கழகத்தின் பக்கம் நாம் ஈர்க்க வேண்டும். சும்மா வாங்க வாங்கன்னு ஜவுளி கிடைக்கும்னா இன்னும் விளம்பரம் பண்ணுவோம், ஐயா வாங்க அம்மா வாங்கன்னா வரமாட்டாங்க. வாழ்ந்து காட்டுங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு தோழரும் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும். சாதிச்சா மட்டும்தான் இந்த இயக்கத்துக்கு போனாங்க, இந்த கொள்கையை உள்வாங்கினாங்க, இந்த இயக்கத்தில் இருக்கிறனால தான் ஐயா அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் போட்டுன்னு சொல்லி பெற்றோர் அனுமதிப்பார்கள். நான் கூட இங்கே 2-3 தோழர்கள் புது தோழர்கள் வீட்டுக்கு போய் சொல்லுகிற போது, ஐயோ நீங்கள் கூப்பிட்டா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க, உங்களோட வந்தால் எங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, இப்படி தான் அவங்களை பெற்றோர்கள் சொன்னாங்க, இப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஆக அப்படி நம்முடைய செயல்பாடுகள் என்பதுதான் நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய வளர்ச்சியை எல்லாத்தையும் அதுதான் வந்து கொடுக்கும். செயல்பாடு தான் முக்கியம். மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு போயிட்டு நான் பின்னாடி போய் வேற மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அர்த்தமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன எழுதுகிறோமோ அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். பெரியார் அப்படி வாழ்ந்தார். ஆகவே தான் இன்றைக்கு புரட்சி கவிஞன் சொன்னது போல மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று சொன்னார். இன்றைக்கு உலகம் தொழுது கொண்டிருக்கிறது. பெரியாரை பற்றி பேசாத பத்திரிகைகள் இல்லை, பேசாத நாடுகள் இல்லை, பேசாத மக்கள் இல்லை. தனியொரு மனிதனாக
ஒரு முரட்டு கிழவனாக அவர் சொன்ன அந்த தத்துவம் இன்றைக்கு இந்த உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு உயிர்ப்போடு கூடிய தத்துவத்தை சொல்லியிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்புடன் கூடிய ஒரு கொள்கையை சொல்லுகிற, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு இயக்கத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். திராவிட விடுதலை கழகம் என்பது தந்தை பெரியாருடைய கொஞ்சம் கூட அவருடைய அணுகுமுறையிலே மாற்றம் இல்லாதது, சறுக்காதது, அதே நேர்கோட்டிலே பயணிப்பது. நல்ல ஒரு இயக்கத்துக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆகவே இந்த அமைப்பை மேல் மேலும் நம் இதோடு விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து பணியாற்றுங்கள். ஆகவே தொடர்ந்து பணியாற்றுவதற்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நீங்கள் வெற்றி பெறுங்கள். எல்லாரும் ஜெயிக்கணும், ஜெயிக்கலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆகவே அதுக்கு முயற்சி தேவை, திட்டமிட்டு உழைப்பு தேவை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெயிச்சின்னு சொன்னால் ஊர்லேயே உங்களை பார்த்து 4 பேர்த்த கட்சிக்கு அனுப்புவாங்கடா, அந்த பையன் கூட சேர்ந்தா அந்த பையன் மேலே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு தலைவர் அவர்களையும் பொதுச்சாளரையும் எல்லாரும் மதிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இவங்க சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இவர்கள் வாழ்கிறார்கள். இவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கிறது. சொல்லொன்று செயலொன்று அல்ல. ஆகவே நண்பர்களே, திராவிட விடுதலை கழகம் என்பது ஒரு சரியான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த அமைப்பில் ஏற்கனவே சேர்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். ஆகவே இனி வரும் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய தலைவர்கள் சொன்னதை போல வளர்ச்சி திசை நோக்கி பெரியாரியலை கொண்டு செல்வோம், நகர்த்துவோம். ஆகவே அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையோடு உழைப்போம், தன்னம்பிக்கையோடு உழைப்போம். நம்மால் முடியாது, வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிற அந்த உயரிய கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாது, எவனாலையும் முடியாது. அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே இன்றைக்கி நினைச்சா முயன்றா முடியாது எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த தன்னம்பிக்கையோடு செயலாற்றுங்கள். சரியான தலைமையை பெற்றெடுப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆகவே நீங்கள் சரியாக தேர்வு செய்திருக்கிறீர்கள். தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த தலைமையை வழிகாட்டுதலின் பேரில் இந்த உயரிய தத்துவத்தை, இந்த உயரிய கோட்பாட்டை எதிர்கொண்டு செல்வோம். வரும் காலங்களிலே பெரியார் உலகு என்கிற அதை படைப்பதற்கு நாம் படிக்கட்டுகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.